வணக்கம். திரையரங்கம் த வெர்டிக்ட். இந்த பேரை கேட்டவுடனே இது ஒரு ஆங்கில படம் அப்படின்ற மாதிரி நினச்சிறாங்க. இது ஒரு தமிழ் படம் தான். இந்த படத்தினுடைய இயக்குனர் கிருஷ்ணா சங்கர். இந்த திரைப்படத்தினுடைய முழு படப்பிடிப்பும் அமெரிக்காவில் நடைபெற்றிருக்கிறது. அமெரிக்காவில் நடைபெறக்கூடிய சம்பவங்களை கொண்ட கதை இது. படத்தினுடைய ஆரம்ப காட்சியிலேயே எலிசா அப்படின்ற நடுத்தர வயதை தாண்டிய ஒரு பெண் மரணத்தின் பிடியில் சிக்கிக்கொண்டு தன்னுடைய வீட்டில் இருக்காங்க. மூச்சு விட சிரமப்பட்டு கொண்டு அப்படி இருக்கக்கூடிய எலிசா கதாபாத்திரத்தினுடைய கதை முடிகிறது. அவங்க இறந்துடுறாங்க. அவங்க இறந்த பிறகு அவங்களுடைய மரணத்திற்கு பின்னால் ஏதாவது மர்மங்கள் இருக்கின்றனவா என்பதை தீர்மானிப்பதற்கான முயற்சிகள் நடக்கின்றன. என்னென்னா, பல கோடிகளுக்கு அதிபதி அவங்க இறந்துடுறாங்க. நீதிமன்றத்தில் இது சம்பந்தமாக விசாரணை நடைபெற்று பல மனிதர்கள் விசாரிக்கப்படுகிறார்கள். அந்த விசாரணையினுடைய முடிவில் என்ன தீர்ப்பு வழங்கப்படுகிறது? ஆரம்ப காட்சியிலிருந்து படத்தினுடைய முக்கால்வாசி படம் வர நீதிமன்ற காட்சிகள். நீதிமன்றத்தில் விசாரணை எப்படி நடைபெறுகிறது, சாட்சிகளை எப்படி விசாரிக்கிறார்கள், குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் மீது எப்படி விசாரணை நடைபெறுகிறது, எப்படிப்பட்ட மாற்றங்கள் அங்கு உண்டாகின்றன, எப்படிப்பட்ட புதிய புதிய தகவல்கள் அந்த விசாரணைகளின் மூலம் வெளியே தெரிய வருகின்றன. நம்ம திரையரங்கில் உட்காந்து படம் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்ச்சி நமக்கு உண்டாகாமல், ஒரு நீதிமன்றத்தில் நடைபெறக்கூடிய ஒரு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நேரடியாக நாம் அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வு தான் நமக்கு உண்டாகும். மரணத்தை தழுவக்கூடிய அந்த பணக்கார பெண் எலிசா அப்படின்ற கதாபாத்திரங்கள, அந்த கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் சுஹாசினி மணிரத்னம். விசாரணை செய்யப்படுபவர்கள் அப்படின்றல, சுஹாசினி மணிரத்னத்திற்கு மிகவும் உதவியாகவும் தொழில் ரீதியாக அவருடன் நட்பு வைத்திருக்கக்கூடிய பெண்ணாகவும் இருக்கக்கூடிய நமிருதா என்ற இளம்பெண், அவளும் விசாரிக்கப்படுகிறாள் படம் முழுக்க. அதற்கு பிறகு அவளுடைய காதலனாக வரக்கூடிய வருண் என்ற கதாபாத்திரம், அவனின் மீதும் விசாரணை நடைபெறுகிறது. அதற்கு பிறகு 30 வருடங்களுக்கு மேலாக அங்கு பணியாற்றக்கூடிய எலிசாவின் வீட்டில் பட்லராக பணியாற்றக்கூடிய ஒரு மனிதர், அவர் மீதும் விசாரணை செய்யப்படுகிறது. இந்த பெண்ணுக்கு வாதாடக்கூடிய வக்கீல், வழக்கறிஞர் கதாபாத்திரம் மாயா, அந்த கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் வரலட்சுமி சரத்குமார். நீதிபதியிலிருந்து அங்கு இருக்கக்கூடிய பல பார்வையாளர்கள், வழக்கறிஞர்கள் எல்லாமே ஆங்கிலம் பேசக்கூடியவர்கள். இந்த படத்தினுடைய முக்கால்வாசி படம் வரும் வரை அந்த நீதிமன்ற காட்சிகள் இருக்குல்ல, அது முழுக்க 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 ஆங்கிலத்தில் நடத்தப்படுகின்றன. ஆங்கிலத்தில் விசாரிக்கப்படுகிறார்கள், ஆங்கிலத்தில் பதில் கூறப்படுகிறது. முழுக்க முழுக்க தமிழ் படமாக இருந்தால் கூட ஆங்கில உரையாடல்கள் தான். 75% ஆஃப் த ஃபில்ம் சப்டைட்டில் தான் தமிழில் வருது. ஆனால் வாசிக்க தெரியாதவர்கள், தமிழில் படிக்க முடியாதவர்கள் இந்த திரைப்படத்தை பார்க்குறது அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமான மேட்டர் தான். கேஸ் நடக்கும்போதே அந்த இளம் பெண், ஏன்னா அவள் தான் அந்த படத்தினுடைய கதாநாயகி, நமிருதா கதாபாத்திரம், அந்த கதாபாத்திரத்திற்கும் எலிசானுடைய மரணத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. ஏன்னா அந்த பெண் மேலே தான் குற்றச்சாட்டு ஆரம்பத்தில் சுமத்தப்பட்டு இருக்கும். அந்த எலிசாவினுடைய மரணத்திற்கு எந்த விதத்திலும் இந்த பெண் காரணம் இல்லை, அவள் குற்றமற்றவள் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கூறப்பட்டு அந்த பெண் விடுதலை செய்யப்படுவாள் இந்த வழக்கில் இருந்து. ஆனால் அந்த எலிசாவின் மரணத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன? இயல்பான மரணமா அல்லது சதி செயல்களால் அந்த மரணம் நடைபெற்றதா அப்படின்ற அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அது நீதிமன்றத்திற்கு வெளியே நமக்கு காட்டப்படுகிறது. அதுக்கு பிறகு அவங்க பேசுகிறது ஃபுல்லாக தமிழ் தான். அந்த நீதிமன்ற காட்சி மட்டும்தான் ஆங்கிலம், அதற்கு பிறகு தமிழ் தான். அந்த தமிழில் பேசக்கூடிய உரையாடல்களின் மூலம் இந்த கதாபாத்திரங்கள் எப்படி செயல்படுகின்றன அப்படின்றத நம்ம காமிக்கிறாங்க. அப்படி காமிச்சிட்டு வரும்போது தான் அந்த இளம்பெண்ணுடைய காதலனாக விரைவில் அவளை திருமணம் செய்து கொள்வதாக இருக்கக்கூடிய அந்த வருண் என்ற அந்த இளைஞன் எப்படிப்பட்ட சதி செயல்களில் ஈடுபட்டிருக்கிறான் அப்படின்றதையும், அவனுடைய சதி செயல்களை வெளியே கொண்டு வந்து அவன் எந்த அளவிற்கு அயோக்கியன் என்பதை நிரூபித்து
அவன் கைது செய்யப்படுவதற்கு 3 பெண்கள் மூல காரணமாக இருக்கிறார்கள் அப்படின்றதான். அந்த 3 பெண்கள் யார் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா? அந்த 3 பெண்களில் நமிருதா அப்படின்னு சொல்லிட்டு இதுவரை விசாரிக்கப்பட்ட பெண், அந்த இளம்பெண், வரலட்சுமி சரத்குமார் அந்த கதாபாத்திரம், மாயா. இவர்கள் தவிர பிரக்யா அப்படின்ற இன்னொரு இளம்பெண் கதாபாத்திரம். இந்த 3 பெண்களுக்கும் மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து இந்த திரைக்கதை அமைக்கப்பட்டிருக்கிறது. படத்தினுடைய பிற்பகுதியில் இந்த 3 பெண்களும் எப்படி கடுமையாக பாடுபட்டு உண்மையான குற்றவாளிக்கு தண்டனையை பெற்று தருகிறார்கள் என்பதுதான் இந்த படத்தினுடைய ஃபினிஷிங். நமிருதா கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய அந்த நடிகையின் பெயர் ஸ்ருதி ஹரிஹரன். அழகான நடிகை, அருமையான எக்ஸ்பிரஷன்ஸ் வரக்கூடிய முக பாவனைகளை கொண்ட பெண். இந்த படத்தில் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காட்சிகளையும் சரி, சோகமாக இருக்கக்கூடிய காட்சிகளையும் சரி, துயரமாக இருக்கக்கூடிய காட்சிகளையும் சரி, ஆச்சரியப்படக்கூடிய காட்சிகளையும் சரி, அத்தனை வகையான முக வெளிப்பாடுகளும் இந்த பெண்ணுக்கு அருமையாக வருகின்றன. படம் முழுக்கவே இந்த இளம்பெண் நடித்திருக்கக்கூடிய காட்சிகளை நான் பார்த்து கொண்டிருக்கும்போது என் மனதில் தோன்றியது, தமிழ் திரைப்பட உலகத்திற்கு மிக அருமையான திறமைகளை கொண்ட, அழகு என்பதையும் கொண்ட நல்ல ஒரு இளம் நடிகை கிடைத்திருக்கிறார் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சேன். தமிழ் திரைப்படங்களில் இந்த பெண்ணை பிரதான கதாபாத்திரத்தில் அமர்த்தி படங்களை செய்யலாம். அந்தளவிற்கு அழகும் திறமையும் கொண்டிருக்கக்கூடிய அருமையான இளம் நடிகை இவர் என்பதை படத்தினுடைய அனைத்து காட்சிகளிலும் நான் உணர்ந்தேன். படம் முழுக்க வழக்கறிஞர் மாயா கதாபாத்திரத்தில் அருமையாக நடித்து நம்முடைய உள்ளங்களில் ஆழமான இடத்தை பிடித்திருப்பவர் வரலட்சுமி சரத்குமார். எந்த அளவிற்கு மிகச்சிறந்த திறமைகள் கொண்ட நடிகையாக இவர் இருக்கிறாரே என்ற வியப்பு படம் முழுக்க எனக்கு உண்டானது. வித்யுலேகா ராமன் நடிகர் மோகன்ராமின் மகள் தான் ஏற்று நடித்திருக்கக்கூடிய கதாபாத்திரத்திற்கு தன்னுடைய காமெடி கலந்த நடிப்பால் பெருமை சேர்த்து இந்த படத்தினுடைய கதை ஓட்டத்திற்கு மிகப்பெரிய அளவில் பங்கு புரிந்திருக்கிறார். திறமையையும் படம் முழுக்க இவர் நன்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் அரவிந்த் கிருஷ்ணா. இவர் புதுப்பேட்டை, 7G, ரெயின்போ காலனி ஆகிய திரைப்படங்களுக்கு ஒளிப்பதிவாளராக பணியாற்றியவர். நீதிமன்றத்தில் நடைபெறக்கூடிய காட்சிகளை அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய இண்டோரில் படமாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்திற்கு தன்னுடைய மாறுபட்ட ஒளிப்பதிவு திறமையால் பெருமை சேர்த்திருக்கிறார் இவர். சதீஷ் சூர்யா இவர்தான் இந்த படத்தினுடைய படத்தொகுப்பாளர். விக்ரம் வேதா திரைப்படத்திற்கு படத்தொகுப்பாளராக பணியாற்றிய இவர் தன்னுடைய எடிட்டிங் திறமையை படம் முழுக்க வெளிப்படுத்தி இருக்கிறார். 1 மணி நேரம் 58 நிமிடங்கள் மட்டுமே ஓடக்கூடிய இந்த திரைப்படத்தை 23 நாட்களில் முடித்திருக்கிறார்கள். ஒரு மாறுபட்ட கதையை எடுத்து நாம் சிறிது கூட போரடிக்காத அளவிற்கு பார்த்து ரசிக்கக்கூடிய அளவிற்கு அருமையாக இந்த வெர்டிக்ட் திரைப்படத்தை இயக்கி இருக்கிறார் கிருஷ்ணா சங்கர். அவருடைய இந்த வித்தியாசமான முயற்சிக்காக அவரை நான் முழு மனதுடன் பாராட்டுகிறேன்.